பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு திருக்காப்பு பாடியிருக்காரு கண்ணனுக்கு பெரியாழ்வார். அப்படிப்பட்ட கண்ணன் 12 மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெரும் சிறப்புக்கு உரியது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்து மதத்தை சைவம் வைணவம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். இந்த இருவருக்குமே மிகச்சிறந்த நோன்பு நோற்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் திகழுது. 12 மாதங்கள்லேயுமே ஒவ்வொரு நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், ஏகாதசி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் இருக்குது. அது ஒவ்வொருவருமே நம்ம நோன்பு இருக்கிறது, சிறப்பாக வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே செஞ்சால் கூட 30 நாட்களுமே நோன்பிருந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக, அதாவது மாதம் முழுவதுமே செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம். இதில் பாவை நோன்பு அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்து நோன்பு நெறிமுறைகளை முறையாக கடைபிடித்து நம்மளுடைய தேவைகளை இறைவன் மூலமாக நம்ம நிறைவேற்றிக்குவோம். இதில் குறிப்பாக பெண்கள் தங்களுக்கு சிறந்த கணவன் வேணும் அப்படிங்கிறத முன்மொழிந்து இந்த நோன்பு நோக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் எல்லா வேண்டுதல்களுக்காகவே நம்ம பாவை நோன்பு நோக்கலாம், திருப்பாவை திருவம்பாவை படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். திருப்பாவை அப்படின்னு சொல்லும்போது வைணவர்கள் கண்ணனை பாடி வழிபட்டு நோன்பு இருக்கக்கூடிய ஆண்டாள் எழுதின பாசுரம் 30 பாசுரங்களை கொண்டது. திருவம்பாவை அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கவாசகர் எழுதின 20 பாடல்கள் ப்ளஸ் 10 திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள், அதுவும் 30. அந்த பாடல்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டு நோன்பு நோற்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரியதாக இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களாலேயும் திருப்பாவை திருவம்பாவை கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னும் சிறப்புக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாய்லாந்து நாட்டின் அதிபர் பதவியேற்பு விழாவின் போது திருப்பாவை திருவம்பாவை பாடப்படுது. இது எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சிறப்புமிக்க திருப்பாவை திருவம்பாவையை நம்ம தமிழ் இனம் தெரிந்து கொள்ளாமல் இன்னும் சிலர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால் எல்லாரிடத்துலையும் இந்த திருப்பாவையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்குரிய திருப்பாவையை நம்ம பாடல் பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரலாம். இப்போ ஆண்டாள் எழுதின திருப்பாவையை தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவுகளில். அப்படி பார்க்கும்போது ஆண்டாள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டாளை பற்றி சொல்லும்போது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். இவங்க பெரியாழ்வார் தினமும் இறைவனுக்கு மாலை கொய்து பூ கொய்து மாலைகளை கோர்த்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வருவார். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்து துளசி மாடத்துக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் ஆண்டாள். இவங்க ஒரு அந்தனக்குல பெண்ணாக இருந்தால் கூட தன்னை ஒரு ஆயர்பாடி சிறுமியாக தான் வடிவமைச்சுக்கிறாங்க. தன்னை மட்டும் இல்லை, அவங்க வசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒரு ஆயர்பாடியாக அவங்க நினச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களாக தான், அதாவது கோபிகைகளாக தான் தன்னையும் தன்னோட இருக்கக்கூடிய தோழிகளையும் நினச்சிக்கிட்டு இந்த 30 திருப்பாவையும் பாடியிருக்காங்க. இவங்க சிறு வயது முதலே திருமால் மீது, அதாவது கண்ணன் மீது பெரும் பற்று கொண்டு காதல் கொண்டு வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் மானிடர்க்கெனில் பேச்சுப்படில் மானிடர்க்கு என பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை ஒரு மனிதனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட, அப்படி ஒரு பேச்சு எழுந்தால் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி திருமால் மீது தீராத காதல் கொண்டு அன்பு கொண்டு பக்தி கொண்ட ஒரு சிறந்த
பெண்ணாக தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆண்டாள் திருமால் மீது கொண்ட காதலை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற நூல் மூலமாக 143 பாசுரங்களை கொண்ட அந்த நூல் மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் அந்த திருமாலை அடையிறதுக்காக தான் தானும் தன்னுடைய தோழிகளும் சேர்ந்து நோன்பு இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையாக அழைச்சி நோன்பு மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள், எப்படி நோன்பு மேற்கொண்டாங்க, அதனால் அவங்க அடையக்கூடிய பலன் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த திருப்பாவை இருக்குது. இந்த திருப்பாவையோட பாசுரங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்குரிய பாசுரங்களை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து எல்லா திருப்பாவை பாடல்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நாளை முதல் திருப்பாவையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.